சிஎம் விஜய் அவர்கள் டிவிகே சிஎம் விஜய் அவர்களுடைய வெற்றியை எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடினார்கள் அப்படி என்பதை விட எனக்கு தெரிஞ்சு ஜாழ்ப்பாண உறவுகள், ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து புலம்பெயர்ந்த உறவுகளா இருக்கிறவர்கள் வெறித்தனமா கொண்டாடி இருக்காங்க அப்படி என்பதை பார்க்க முடியுது. அதுலயும் மிக பிரம்மாண்டமா கொண்டாடி இருக்காங்க அப்படி என்பதுதான் உண்மை. ஸோ அதுல பல காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. அதன் மூலம் ஒரு விடையொன்று கிடைச்சிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, சிஎம் விஜய் அவர்கள் அவர் வெற்றி அந்த இவிஎம் மிஷின், அந்த எலெக்ஷன் மிஷின்ல ப்ரோக்ராமிங் அல்கோரிதம் கோடிங்கை மாற்றி வச்சபடியா, அதாவது டிஎம்கேக்கு ஓட் போட்டா அது ஆட்டோமேட்டிக்கா அப்படி அது டிவிகேக்கு ஓட் போற மாதிரி செட் பண்ணப்பட்டிருந்தது. அதனாலதான் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றார், மற்றபடி மக்களோட அன்பு எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அந்த சொன்ன விடயத்தை ஜாழ்ப்பாணத்தில் பிறந்த உறவுகள், சரிங்களா? அதாவது இப்ப சில பேர் சீமான் அண்ணா, சீமான் தான் அடுத்த, அதெல்லாம் நான் விரும்பல, சரிங்களா? ஏன்னா அதுக்கு அவர் டிசர்விங் இல்லை, சரியா? அப்ப அப்படி அந்த சில பேர் அந்த மாயையில சோசியல் மீடியால கதறி கொண்டிருக்காங்கல்ல. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த உறவுகளை பதிலடி கொடுத்திருக்காங்க, சரிங்களா? ஒண்ணு, தமிழ்நாட்டில் விஜய் அவர்களுடைய வெற்றி அந்த தில்லுமுள்ளு பண்ணி தான் அவர் வெற்றி பெற்றாரு அப்படி என்பதற்கும் சரி, விஜய்க்கெல்லாம் நாங்க இது இல்ல, சீமான் தான் முக்கியம் இப்பயும் சில பேர் கதை விட்டு கொண்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே சரி இந்த காணொலிகளை பதிலடி கொடுத்திருக்கு. ஒண்ணு, காங்கேசன் துறையா, அதோ அந்த சம்பவங்கள், சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது நம்மளுடைய ஜனனி குணசீலன் மேம் அவர்கள், அவங்களுடைய உறவுகள், ரசிகர்கள் வெறித்தனமா கொண்டாடி இருக்காங்க தளபதி சிஎம் விஜய் அண்ணா அவர்களுடைய வெற்றி. அதுல சில உண்மைகள் வழியில இருக்கு. ரெண்டு. மூணாவது என் தமிழ் அவர் நல்லா சொல்வார், இது அசிங்கமா கிடைக்கு. நம்மளுடைய சீமான் அண்ணா அவர்கள் தமிழ் 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 என்னுவாரு. ஆனா சீமான் அண்ணாவோட பையன் படிக்கிறதே அமெரிக்கன் காலேஜாமே, இங்கிலீஷ் மீடியமாவே. ஒரு சகோதரி கிளின்னு கிழிச்சிருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு 1 மில்லியனுக்கு மேல படிப்பு செலவு, மற்றும் 1 மில்லியனுக்கு மேல. அதை தாண்டி வேற அந்த அப்ளிகேஷன் ஃபீஸே 4 lakhs என்னவாமே. டீட்டெயிலாக அவங்க சொல்லியிருக்காங்க. எப்பா இந்த சீமான் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, தயவு செய்து அதை கொஞ்சம் விளக்கிடுங்க, நான் உங்களுக்கு விளக்குறேன், சரிங்களா? என்ன சீமான் அண்ணா, செம்ம மழை தான் என்ன காட்டுல, 17 வருஷம், வா என்ன வாழ்க்கை. ஆனா சரி விடுங்க. ஓகே, இந்த வீடியோல இந்த விடயங்களை பார்க்கலாம். கவலையாத்தான் சிரிக்கிறேன், சரிங்களா? சந்தோஷத்துல சிரிக்கல, கவலையாத்தான் சிரிக்கிறேன். எவ்வளவு தூரம் ஏமாந்து கொண்டிருக்கீங்க அப்படி என்பது. நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் சீமான் அண்ணா அவர்கள் விடயத்திலிருந்தே ஆரம்பிக்கிறேன். முடிஞ்ச அவரை நேரில் பார்த்தாலே நான் கேட்டுருவேன், சரிங்களா? நான் டைரக்டா கேட்குறேன்னா உங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் பேச விருப்பம், காசு தாரேன், ஒரு 10 நிமிஷம் வீடியோவுக்கு லைவுக்கு வாங்கன்னு. அங்கே பதில் வரப்போகுது. சாட்டை அண்ணாக்கு போட்ட வீடியோக்கு அந்த ஆள் பதில் சொல்லல. இவரங்க என்ன தெரியும், கிழிச்சிருவாங்க வச்சு கேள்வி கேட்டா வாயில் ஒரு பதிலும் சொல்ல முடியாது. அதனால தான் இது, சரிங்களா? வெறும் வாய் தான். சாட்டை அவர்களுக்கும் சரி முடிஞ்சு அனுப்பி வைங்க. சாட்டை அவர்களுக்கும் சரி, சீமான் அண்ணாவோட இருக்கிறவங்களுக்கும் சரி, வாய் இல்லைன்னா அவ்வளோதான். ஓகே, அதாவது சீமான் அண்ணாவோட மகன் படிப்பது அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சென்னை, AISC. சென்னையில் எவ்வளவு தமிழ் பாடசாலைகள் இருக்கு, ஏன் இங்கேயா மகன் இல்லை? அது சரி, இந்த ஜாழ்ப்பாணம் என் உறவுகள் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சரி, சென்னையில் இல்லாட்ட ஜாழ்ப்பாணத்தில் போய் அப்படி படிக்க வைக்கலாதா? சரி விடுங்க. சரி, இதுல எனக்கு பெரிய ஷாக்கானது என்ன அப்படின்னா, காசு எவ்வளவுன்னு பாருங்க. அதாவது இதுல நிறைய காசு இதுகள் போட்டிருக்கு. இதுல அப்ளிகேஷன் ஃபீஸ், அதாவது சாதாரண அப்ளிகேஷன் இருக்குதுல்ல, அதோட அந்த அப்ளிகேஷன் ஃபீயை $400.
அடுத்தது டெவலப்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னு என்ன வச்சிருக்காங்க, ஒன் டைம் நான் ரீஃபண்டபிள். அது வந்து $12,000. அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ $4,000. கடவுளே, அப்பா கேட்டுக்கொண்டிருக்கீங்களாப்பா? காலையில 4:30 மணிக்கு எழும்பி அடிக்கிற குளிர்ல 4 மணிக்கு எழும்பி 4:30 சுட சுட காஃபியை போட்டுட்டு கிடைக்கிற அந்த பானை ரோஸ்ட் பண்ணி போட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு 4:50 போய் 5 மணிக்கு ட்ரெயின் வருமானு அங்கே வெயிட் பண்ணி 5:30 வேலை, ஒரு வேலை, 8 மணிக்கு அடுத்த வேலை, 12 மணிக்கு அடுத்த வேலை, 3 மணிக்கு அடுத்த வேலை, இரவு 7 மணிக்கு அடுத்த வேலை, இரவு 1 மணிக்கு வந்து தூங்குறது, ஒரு 4 மணித்தாலும் 3.5 மணித்தாலும் தூங்கி போட்டு அப்படியே மாடை விட கேவலமா அவ்வளோ தூரம் உழைக்கிறீங்களே. நீங்க உழைக்கிற காசை எங்க அனுப்புறீங்கன்றத பாருங்க. ஏர்லி இயர்ஸ் அப்படின்னு ஏதோ ஒன்று ஃபீஸ் ஒன்று போடுறான், 14,000, அதுக்கும் $14,000. கேஜி கிரேட் 5 $28,000. தலை சுத்துதப்பா. கிரேட் 6 to 8 $29,000. கிரேட் 9 to 12 $33,000. சீமான் அண்ணா அவர்களுடைய என்டிகே கட்சி வந்து தளபதி விஜய் அண்ணா அவர் வந்து அந்த சிஎம் ஆவதற்கு கிட்டத்தட்ட 150 கோடி அந்த விஷுவல் ப்ரொமோஷனுக்கு மட்டும் செலவழித்தார் அப்படின்ற மாதிரி நிறைய ஆதாரங்களோட நிறைய போட்டிருக்காங்க. இது என்ன இது? இந்த 150 கோடியை விட 4 மடங்கு எங்கேயோ வருது இந்த படிப்பு காசு அமெரிக்கன் காலேஜில். எங்க? தமிழ்நாட்டில், சென்னையில். தமிழ் பாடசாலைகளை படிக்காம தமிழ் 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 தமிழன் எங்கு பிறப்பிலும் தமிழன் தமிழனே இதோ சொல்வார்ல, அவருடைய மகன் படிக்கிற பாடசாலை, அதோட ஃபீஸ் இது. நீங்க அனுப்புற காசுங்கோ இதோ பெற்று தருவார்ல உங்களுக்கு, அதுக்கு நீங்க அனுப்புற காசு இப்படிதான் போகுது. இது தாண்டி சொத்து பத்துக்கள், கார்கள், வீடுகள். இவருக்கு மட்டுமில்ல, இவர் கூட இருக்கிற சொந்த பந்தங்களோ 6 மாசத்துக்குள்ள அவரோட ஜாயின் பண்ணவன், அவருக்கு குறை கொடுத்தவன் அவன் சொத்து வாங்கிடுவான். ஐயோ மக்களே, இந்த சீமான் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ற கூட்டம் எப்படின்னா, அவர் 5 வருஷத்துக்கு முதல் போன எலெக்ஷன்ல தோத்துட்டு கண்ணீரை விட்டுட்டு போட்ட வீடியோவை 2 பேர் போட்டிருக்காங்க யூடியூப்ல. அதுல ஒருத்தனுக்கு 2 மில்லியன் வியூ, இன்னொருத்தனுக்கு 1 மில்லியன் வியூ. கமெண்ட்ல இதுகள் அழுகுகள், நான் பிரான்சில் இருக்கிறேன், யாழ்ப்பாணத்தில் பிறந்த, உங்களை நினைச்சால் கவலையா இருக்கு அண்ணா, அழாதீங்கள் அண்ணா, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுது. ஐயா தயவு செய்து இதை யூஸ் பண்ணுங்க ஐயா. இவ்வளவு நாள் நீங்க வீணாக்கின காசை உங்களோட பிள்ளைகளுக்கு போட்டதுனாலதான் அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கும். இப்படி நீங்க கொடுத்து ஏமாறதை விட உங்களோட பிள்ளைகளை கவனிங்க. அவன் பாருங்க எவ்வளவு கோடி செலவு பண்றாங்க. முடிஞ்ச இதுக்கு பதில் சொல்லுங்கடாப்பா. 17 வருஷம் ஒருத்தன் தோக்குறான் அப்படின்னா அவன் ஜெயிக்கையே நினைக்கல. அவனுக்கு இவ்வளவு தூரம் கறக்க முடியுமோ கறந்துரோடுமன்றதான் எண்ணம். நேற்று வந்த 2 வருஷத்துக்கு முதல் வந்தவர் இப்ப சிஎம் ஆயிட்டாருன்னா அவ்வளவு தூரம் மும்முரமா இருந்திருக்காரு. அவ்வளவு தூரம் மக்களுக்கு என்னத்தை தேவையோ அதை கொடுத்து மக்களை ஓட் போட வச்சிருக்காரு. ஆனா 14 வருஷம் இருந்த ஒரு ஆளுக்கு அந்த அனுபவம் இருக்காதா? இந்த அரசியல் கட்சிகள் டிஎம்கே, என்டிகே, ஏடிஎம்கே, அடுத்தது இன்னொன்றைக்கல்ல, இதுலயே அதிகமான ஐடி பவர் இருக்கிறது 2 பேர். ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு என்டிகே. 2 பேருமே ஒண்ணுக்கு ஒன்று சலிச்சவங்க இல்லை ஐடி விங்ஸ்ல. ஆனா டிவிக்கே பண்ணதுல ஒரு 10% கூட என்டிகே பண்ணல. என்டிகேட ஃபுல் ஐடி ஒர்க் என்ன அப்படின்னா விஜயை அட்டாக் பண்றது மட்டும்தான். தங்களை மேம்படுத்தணுமோ அவங்களோட கட்சியிலே ஒரு சகோதரி அவர்கள் தன்னோட சொந்த காசை தன்னுடைய மக்களுக்காக செலவழிச்சாங்க 24 லட்சம். அதை இவங்க ப்ரொமோட் பண்ணானுங்களா? இல்லை. ஏன்னா இவங்களோட நோக்கம் வெல்றது இல்லை, எவ்வளவு கறக்க முடியுமோ கறக்குறது. இப்ப இந்த அழுது சீன் போட்டு எத்தனை உறவுகள், அண்ணா அழாதீங்கண்ணா, இந்த வச்சுக்கொள்ளுங்கண்ணா, 1000 பவுண்ட்ஸ் அண்ணா, அண்ணா அழாதீங்கண்ணா. அப்ப இந்த மகனை அமெரிக்காவுக்கு அனுப்புமா அப்படின்னு அந்த திங்க் பண்ணிடு உங்க. அதே முடிஞ்சா பதில் சொல்லுங்கப்பா. சரி, ஓகே. அடுத்தது வாய்சன் ராசை அவர்கள், கில்மிசா அவர்கள், அப்புறம் வேடன் அவர்கள், இவங்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சி ஒன்னா சேர்ந்து முதல் முறையாக ஜெர்மனி பெர்லின்ல நடத்தினாங்க. அதுல இப்பதான் எனக்கு சில படங்கள் வருது. என்ன அப்படின்னா,
இந்த யார் படம் ஓடினாலும் அங்கே ஹீரோ நான் தான் அப்படின்னு தல அஜித் அண்ணா அவர்கள் வீரம் படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க. வாய்ஸான் அவர்கள் எங்கெங்க எங்கடப்படி அந்த நிகழ்ச்சிக்கு போனாரோ அங்கங்க ஒரு கூட்டம் ஒரு கோடி தவறாம இருந்திருக்கு. தவறாம ரீல்ஸ் எல்லாம் டிக்டாக்ல அப்படின்னு போட்டு இருந்திருக்கு. அது நம்ம இப்பதானே சிஎம் விஜய் அவர்களை பத்தி பேச ஆரம்பிச்சோம் நல்ல முறையில். அப்ப நமக்கு அந்த காணொலிகள் சில பேர் நண்பர்களுக்கு அனுப்பி நமக்கு வந்தது. வாய்ஸர் எங்கெங்க அவர் எங்கடப்படியன் ஷோ பண்ணாரோ அங்கங்க ஒரு 10-15 பேர் தளபதி விஜய் அண்ணா அவர்களுடைய டிவிகேயோட அந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அங்கேயும் இருந்திருக்கு தளபதி விஜய் அவர்களுடைய பேரும் அவருடைய கட்சியோட பேரும் அங்கேயும் சொல்றாங்க சிஎம் விஜய் அப்படின்னு. அடுத்தது யாழ்ப்பாணத்துல காங்கேசன் துறையில அவ்வளோ பெரிய கொண்டாட்டம் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு. அதுல நிறைய வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க நிறைய விடயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு 15-25 குடும்பத்துக்கு தேவையான 1 மாதத்துக்கு தேவையான உணவுகள், அரிசிகள், அடுத்தது கொப்பி புத்தகங்கள் அப்படின்னு மற்ற சாப்பாட்டு வழங்கினது எக்கச்சக்கமா நடந்திருக்கு. இதை தாண்டி கனடா டொரண்டோ ஃபுல்லா கொண்டாட்டம் அப்படின்னு. அதே நேரத்தில் விஜய் அவர்களை பற்றி தப்பா சொன்னா பல மக்களால் தாங்கிக் கொள்ள முடியல. இதெல்லாம் எதை வெளிச்சம் போட்டு காமிக்குதுன்னா, இப்ப தமிழ்நாட்டுல ஒரு கூட்டம் வந்து சொல்லுதுல்ல விஜய் வந்து இவிஎம் அந்த மிஷினை ஏதோ பித்தலாட்டம் பண்ணி தான் வெற்றி பெற்றுட்டாருன்னு. இந்த அளவுக்கு அவரை நேசிச்சிருக்காங்க. அதனாலதான் விஜய்க்காக ஓட் போட்டிருக்காங்க. அதுதான் உண்மை. அப்படி என்பதை தமிழ்நாட்டில் இல்ல, தமிழ்நாடு இல்லாத வேற நாடுகள்ல இருக்கிற மக்கள், முக்கியமா யாழ்ப்பாணத்துல பிறந்து அங்க இருக்கிறவங்க இல்ல புலம்பெயர்ந்த உறவுகளா இருக்கிறவங்க, அவங்களோட காணொலிகளை பார்த்தீங்கன்னாலே அவங்க சொல்றதை கேட்டீங்கன்னாலே தெரியும் இவங்களே இவ்வளவு தூரம் விஜய் அவர்களை நேசிக்கக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எவ்வளவு தூரம் வருத்தனமா அவர் ஜெயிக்கணும்னு ஓட் போட்டிருப்பாங்க. சிம்பிள்மா, அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, அடுத்தது நம்மளுடைய ஜனனி குணசீலன் மேம் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் விடயம். பொதுவா விஜய் என்னத்தை கிழிக்க போறாரு, சீமான் தான் வேணும் அப்படின்னு சில பேர் சொல்றீங்கல்ல. இந்த ஜனனி குணசீலன் அப்படின்னு ஒரு பொண்ணு பிக் பாஸ் சீசன் 6 வரைக்குள்ள இலங்கையில பிறந்து இலங்கையில இருக்கிற முக்கியமா யாழ்ப்பாணத்துல இருக்கிற சிலர், யாழ்ப்பாணத்துல பிறந்து வெளிநாட்டுல இருக்கிற சிலர், இவங்க எல்லாமே வந்து அந்த பொண்ணை டொரல் பண்ணிச்சு. சப்போர்ட் கொடுக்கணும்னு கூட நினைக்கல. ஆனா பல பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க டாப் 3 டிசர்விங். ஜனனி குணசீலன் மேம் அவர்கள் டாப் 3 டிசர்விங் கான்டெஸ்டன்ட். பட் அங்க நடந்த பாலிடிக்ஸ் காரணமா அவங்க வெளியில வந்துட்டாங்க. 71வது நாள் அவங்க எவிக்டான அந்த எபிசோட் வர முதல் தளபதி விஜய் அண்ணா அவர்களுடைய லியோ படத்துல, அப்ப லியோன்ற பேர் வைக்கல, லோகேஷ் அண்ணா அவர்கள் ஜனனி அவர்கள் இருந்த இடத்துக்கு தேடி போய் ஜனனி அவர்களை புக் பண்றாங்க. அந்த நிகழ்வு நடக்கலைன்னா இன்னைக்கு ஜனனி திரும்ப இலங்கையில என்ன வேலை செஞ்சாங்களோ அதைத்தான் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. பட் அந்த மொமெண்ட்டை மாத்தினது அவங்களோட லியோ என்ற படத்துல பிக் பாஸ் அந்த சீசன் அவங்க எவிக்டான எபிசோட் வர முதலே தமிழ் சினிமாக்குள்ள போன முதல் நபர் அவங்க தான். இது இந்தியாவில் நடந்த எந்த பிக் பாஸ்ல, ஹிந்தியா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், மராத்தியா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், எந்த லாங்குவேஜ்லையுமே ஏன் இப்ப வரைக்கும் டைட்டில் நபர்களை யாருமே சாதிக்காத அளவுக்கு இந்தியாவில் பிறந்து பிக் பாஸ்குள்ள போன கான்டெஸ்டன்டா இருக்கட்டும், வேற நாடுகள்ல இருந்து பிக் பாஸ்குள்ள வந்த கான்டெஸ்டன்டா இருக்கட்டும், யாருமே ஒரு எழுச்சி கொடுக்காத அளவுக்கு இது வரைக்குமே ஷைனிங் பண்ணி கொண்டிருக்க ஒரே ஒரு நபர் ஜனனி குணசீலன் அவர்கள். அதற்கு அத்திவாரம் போட்டது விஜய் அண்ணா அவர்களுடைய படத்தில் அவங்க நடிச்சது. விஜய் அவர்கள் நினைச்சிருந்தா இல்ல இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்களுக்கான அந்த சான்ஸ் கிடைச்சிருக்காது. பட் அந்த இலங்கை பெண், ஜாழ்ப்பாண பெண் அப்படின்னு ஒண்ணுக்காகவே நான் அப்பவே சொல்லியிருந்தேன், லியோ அந்த விடயம் இந்த ஜனனி அவர்கள் தளபதி படத்தில் இருக்காங்கன்னு முதல் இந்த உலகத்துக்கு சொன்னா ஆள் நான். அப்பவே நான் சொல்லியிருப்பேன் இது விஜய் அவர்கள் லோகேஷ் அண்ணா அவர்கள் எடுத்த முடிவு அப்படின்னு. சரியா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஜனனிக்கு ஒரு கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு பிரியம் இருக்கு யாழ்ப்பாண மக்கள் மீது. சரிங்களா? ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம். அப்ப பவர் இல்லாம இருக்கக்குள்ளே அவர் நிறைய விடயம் பண்ணாரு. இனிமேல் கண்டிப்பா நல்ல விடயங்கள் வரும். சரிங்களா? அப்ப இதுல இருந்து விஜய் அவர்கள் மீது, சிஎம் விஜய் அவர்கள் மீது ஜனனி ரசிகர்களும் சரி, ஜனனி குடும்பத்தாரும் சரி அவ்வளவு பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. அதன் நிமித்தம் டொரண்டோல எல்லாம் நிறைய கொண்டாட்டங்கள் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு நடந்திருக்கு. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு சிஎம் விஜய் அப்படின்னு ஒரு 2 நாள் வந்துச்சுல, 48 மணித்தியாலம். அதுல தமிழ்நாட்டை விட்டுட்டு உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்க நிறைய பேர், தமிழ்நாட்டுல நடந்துச்சு அதை விடுங்க, தமிழ்நாடு தாண்டி உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்க இந்த ஒரு விடயம் விஜய்க்கு நடந்தது கொண்டாடின அளவுக்கு 2 நாள்ல சீமான் அண்ணா அவர்கள் 17 வருஷம் இருக்காங்க, அவரை எப்படி யாருமே கொண்டாட இல்லை. சரிங்களா?
இதுதான் சீமான் அவர்களுடைய பொய்யான ஒரு வேஷத்துக்கும் விஜய் அவர்களுடைய உண்மையான நடவடிக்கைகளுக்கும் மக்கள் கொடுக்கிற பரிசு. நன்றி.